ஹாய் ஹலோ கைஸ், காஞ்சி போலீஸ் பேர்ட் ஃபார்மில் இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2 புதிய முட்டைகள் கிடச்சிருக்கு புறாக்கிட்ட இருந்து. ஸோ அது இப்போ தான் நேற்று ஒன்று இருந்தது, இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. ஸோ அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கு. அதில் வந்து நம்ம முன்னே காமிச்சிருப்போம் சின்ன சின்னதாக. இதில் வந்து பெருசாக ஒன்று இருக்குது, ஒன்று குட்டியுண்டாக இருக்குது. ஜண்டா சைஸு ஒன்றும், சின்னதாக ஸ்மால் சைஸ் ஒன்றும் இருக்குது. ஸோ இதை மேக்ஸிமம் ஒயிட் கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேர் வந்து ஒயிட் கலராக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படி இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகூர் சிராஸ். இந்த சிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செட் ஆகலைங்க கூண்டுக்கு. ரெண்டும் வந்து போட்டு அடிச்சுன்னு உதச்சின்னு இருக்காங்க. கூண்டே ஒரு ரணகலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனுடைய பேர் தான் வந்து பக்கத்தில் இப்போ காமிக்கிறது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சாதா புறா தான். சாதா புறாவில் காலில் மட்டும் ரெக்கை இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபெதர் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் அப்படியே பேராக ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டேன், சரிங்களா. ஸோ ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வித்தியாசமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க கோழிகளை பற்றி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வான்கோழி ஒரு ருசித்து வாங்கினேன். இதனுடைய பேர் வந்து நாய் கடிச்சிச்சு. அதை கடித்த உடனே வேஸ்ட் பண்ணோன்ட்டு அதை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நான் அப்பயே 2 பேர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனுடைய சின்ன வான்கோழி பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஸோ அவர் இப்போ தான் குட்டியுண்டாக இருக்கார், அவர் இன்னும் வளரல. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஜீன் கோழிங்க இருக்குது. ஸோ அந்த ஜீன் கோழிங்க அவங்களும் இருக்காங்க. ஸோ கின்னி கோழி அப்படின்வாங்க, அது பேர். இன்னொரு பேர் வந்து ஜீன் கோழின்னு சொல்லுவாங்க. ஸோ கின்னி கோழிங்களும் இருக்குது. அவங்க வந்து ஒரு 5-6 இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எப்போவுமே நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய குணாதிசயங்களே செம்மையாக இருக்கும். அதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டை விடாது. கத்திக்கிட்டே இருக்கும். அலாரம் கோழின்னுவாங்க, எனி டைம் கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்ன அதனுடைய சேஃப்டினா, ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு பூச்சி புட்டோ ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டை சுற்றி சேராது. கொஞ்சம் அலர்ட் கொடுக்கும் மற்ற கோழிங்களுக்கு. ஸோ அதுதான் அதனுடைய சிறப்பான ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா அந்த கின்னி கோழியோடைய விஷயங்கள். அதுதான். முட்டை சின்ன சின்னதாக புள்ளியாக வச்சுருக்கோம். ஸோ இன்னும் வைக்கலை. முட்டை எங்கே வைக்கிறாங்கன்னு தெரில. கூண்டில் வைக்காதுங்க, எல்லாமே வந்து இந்த புதரில் தான் வைக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை. ஸோ இது இந்த கின்னி கோழியோட குணாதிசயம் இதுவாக தான் இருக்குது. ஸோ ஒன்றொன்றுக்கும் தனித்துவமான விஷயங்கள். இதெல்லாம் வளர்க்கும் போது நமக்கே வந்து இந்த பேர்டோடைய விஷயங்கள்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அதிசயமாகவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை கோழி இருக்குது. சிறுவிடை சேவல் இப்போ பார்த்துருப்பீங்க, சைடில் ஓடிச்சு அது. ஸோ அந்த சிறுவிடை சேவல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி இருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன கோழி, ஒரு பெரிய கோழி. நான் அது இன்னொரு டைம் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதை பற்றியான வீடியோஸ் எடுக்கல. ஸோ அவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் 4 ஒரு பெட்டை கோழி இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து பெருசாக ஆகலை, சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முடைய முக்கியமான விஷயங்கள். நம்ம புறா வச்சுருக்குறோம், கின்னி கோழி வச்சுருக்கோம், அடுத்தது வான்கோழி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை சேவல்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.